வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட டே எப்படி போச்சு? நியூ இயர்க்கு அடுத்த நாள். ஸோ என்றைக்குமே வந்து அது ஒரு ஸ்பெஷல் அண்ட் நியூ டேவாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எனக்கும். இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த திருவாதிரை நோன்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்களுடைய கஸ்டம்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன ரிச்சுவல் அது, பூஜை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோன்னாக்கா, சுமங்கலிஸ் எல்லாருமே வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து ஃபாஸ்டிங்கில் இருப்போம். ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு நைட்டு வந்து திருவாதிரை களி, திருவாதிரை ஏலுக்காய் கூட்டு, அப்புறம் திருவாதிரை அடை, இந்த 3ம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து 3மே நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து படைச்சி வச்சு சாமி கும்பிடுவோம். எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து பார்த்திங்கனாக்கா திருவாதிரை களி வந்து ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும்தான் செய்வாங்க, அடை செய்ய மாட்டாங்க. இதுவே மாமியார் வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா அடை மட்டும்தான் செய்வாங்க, களி வந்து பழக்கம் கிடையாது. நான் வந்து அம்மா அண்ட் மாமியார் 2 பேரோட இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுக்காக பச்சரிசியும் பருப்பும் போட்டு களி கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து போட்டு அடையும் வந்து சுட்டாச்சு. அடை வந்து பார்த்திங்கனாக்கா விரிசல் விடாமல் வந்து சுடணும். அது வந்து 7 அடை சுட்டு அதை தான் வந்து நம்ம வந்து சாமியாக நினச்சி அதுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய பழக்கம். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு சொல்ல போகணுன்னா ரொம்ப எனக்கு இது பிடிச்ச ஒரு நோன்புன்னே சொல்லலாம். நான் நிறைய விரதங்கள் இருப்பேன். ஆனால் எனக்கு இந்த திருவாதிரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து எஸ்பெஷலி என்னன்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம காலையிலேருந்து விரதம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பூஜை முடித்தோடனே சாப்பிடக்கூடாது. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வச்ச இலையில தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். அதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷல். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஈக்குவல் அப்படிங்கிறது தான். அந்த அடையும் வந்து விரிசல் விடாமல் கரெக்டாக வந்துருச்சுங்க, 7 அடை. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் விரதத்தை முடிச்சிட்டோம். அதாவது நாங்கள் இங்கே வந்து செய்கிறதுனால ரொம்ப என்னால் ப்ராப்பராக செய்ய முடியல. அதாவது இலையெல்லாம் போட்டு செய்ய முடியல. இங்கே இலையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப காஸ்ட்லி, அதே மாதிரியே நல்லாவும் இருக்காது. அதனால் நாங்கள் இலையெல்லாம் இல்லாமல் இதை வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். என்னென்ன பண்ணேன்னு பார்த்திங்கனாக்கா, வாழைக்காய் பொடி மாஸ், கொத்தவரங்காய் பொரியல், பொடலங்காய் பொரியல், பீக்கங்காய், பூசணிக்காய், கிழங்கு, அதே மாதிரி 7 வகையான காய் போட்டு கூட்டு பண்ணியாச்சு.